பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய வாசகங்கள் பொது காலத்தின் 9ஆம் வாரம், ஜூன் 2, செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் திருத்துதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 15, மேலும் 17 முதல் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விழாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சியடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 90. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா வாழ்த்தொலி. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவரிடம் பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் இயேசுவை சிக்க வைத்து குற்றவாளி கூண்டில் அடைத்து விடலாம் என திட்டம் தீட்டிய பரிசேயர்களுக்கு இயேசுவின் ஞானமும் விவேகமும் நிறைந்த பதில்மொழி அதிக வியப்பை தந்ததாக நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். நாம் வாழும் இச்சமுதாயத்தின் தீமைகளின் வலைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க இயேசுவிடம் விளங்கிய ஞானத்தையும் விவேகத்தையும் வரமாக கேட்போம். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் கடவுளின் உருவத்தை தாங்கியவர்கள் என்ற உணர்வுடன் நமது வாழ்வில் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை மையப்படுத்தி வாழ வேண்டும். நாம் வாழும் சமூகத்தின் சிறப்பான இயக்கத்திற்காக சமூக அக்கறையுடன்
நமது ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் தேர்ந்து தெளியும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ச்சியடைய இறைவனிடம் வரம் கேட்போம். சிந்திப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேங்க்யூ ஜீசஸ்.